இன்று பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோர்ட்டில் விசாரணை தொடர்ந்து நடக்கிறது. முதலில் தங்கமயிலின் அம்மாவை விசாரிக்கிறார்கள். அப்போது அவர் கூறுவது, எனக்கு 2 பிள்ளைகள். கஷ்டப்பட்டு என் மூத்த மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்தேன். நல்லா பாத்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் வேலைக்கு போ, வீட்டு வேலை செய் என்று ஒரே அதிகாரம் செய்தாங்க. பிறகு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. அடிச்சும் கொடுமைப்படுத்தியும் இருந்தாங்க என்று குற்றச்சாட்டு வைக்கிறார். அதற்கு பிறகு பாண்டியனை விசாரிக்கிறார்கள். அவர் தெளிவாக, எங்கள் வீட்டில் மருமகளை மகளாகத்தான் பார்த்தோம். இவர்கள் சொல்லும் மாதிரி எந்த கொடுமையும் நடக்கல என்று மறுக்கிறார். அடுத்து சரவணனை விசாரிக்கும்போது அவர் கூறுவது, இவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய். நாங்க வீட்டை விட்டு அனுப்பினோம், அது உண்மை. ஆனா எனக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பிருக்குன்னு பொய்யா சொன்னாங்க. அதை நான் சகிக்க முடியாம உண்மையை வீட்டில் எல்லாருக்கும் சொன்னேன். அதுக்கப்புறம்தான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பித்தது. என்னால தங்கமயிலோட இனி வாழவே முடியாது என்று கூறுகிறார். இதனைத் தொடர்ந்து தங்கமயில் கூறிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் காட்டப்படுகின்றன. அதன்பின் சக்திவேல் மற்றும் முத்துவேலை விசாரிக்கிறார்கள். அவர்கள் இருவரும், எங்கள் வீட்டுப் பிள்ளைகளும் அந்த வீட்டில்தான் வாழ்கிறார்கள். அப்படி எந்த கொடுமையும் நடக்கவில்லை என்று உறுதியாக சொல்கிறார்கள். இதன் முடிவில் அனைவருக்கும் ஜாமீன் கிடைக்கிறது. குடும்பத்தில் சிறிய நிம்மதி ஏற்பட இதோடு இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் முடிவடைகிறது.